சிலருடைய பேச்சை வந்து நம்ம எந்திரிச்சே போக முடியாது. அப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டா ரொம்ப நம்மள கட்டி போட்டது மாரி பேசுவாங்க. அதாவது விஷயத்த என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்த்தி, பெருமைப்படுத்தி, ரொம்ப சாதாரணமா இல்லாம, அத ஒரு மேம்படுத்தி சொல்லுவாங்க. அந்த மாரி பேச்சுக்கள் வந்து சிலவங்கள நெறைய கவரும். மத்தவங்க கேட்கறவங்க வந்து இன்னும் பேச மாட்டாரான்னு கவரும். அந்த அளவுக்கு பேசுவாங்க. சிலவங்க வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க. என்ன படிச்சாங்களோ, என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்க என்ன உணர்ந்தாங்களோ, அத கரெக்ட்டா சொல்லுவாங்க. ஸோ 2மே பேச்சாற்றல் தான். ஆனா, இந்த மற்றவர்களை கட்டி போடக்கூடிய அளவிற்கு ஒருத்தங்க பேசுறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை ஒரு உணர்ச்சி பொங்க மேம்படுத்தி நம்மளுடைய உணர்ச்சியோடு தொடர்புபடுத்தும்போது, அந்த பேச்ச மீறி நம்ம வெளியில செல்ல முடியாது. இது யாருக்கு இருக்கும் ஜாதகத்தில அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதனுடைய அம்சம் உள்ளவர்களுக்கு இந்த மாரி ஒரு பேச்சாற்றல் அமையும். அதே இது ரொம்ப சாஃப்ட்டா, கரெக்ட்டா சரியான விஷயத்த கரெக்ட்டா சொல்ல வேண்டியத கரெக்ட்டா சொல்லி முடிக்கிறாங்க. எந்த விதமான ஒரு ரியாக்ட் பண்ண முடியாத லெவலுக்கு விஷயம் வந்து ரொம்ப கரெக்ட்டா போய் ஒருத்தருக்கு சேருது அப்படிங்கன்னா, அது குருவுடைய அம்சம் உடையவர்களாக இருப்பார்கள். ஸோ நீங்க இருவேறு பேச்சாளர்கள நீங்க பேச்சிலேயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்படித்தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப நான் சொல்லக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள் பேச்சாளர்கள் மட்டுமல்ல, அவங்க செயலும் அதே நிலையிலேயே இருக்கும்.